தமிழும் சாகாது, வாசிப்பும் சாகாது, புத்தகங்கள் என்றைக்கும் இருக்கும் என கோவை எம்பி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதிய வெற்றி உங்கள் பக்கம் மற்றும் இதயத்தின் ஓசை நூல்கள் வெளியீட்டு விழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. விழாவிற்கு வந்திருந்தவர்களை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் டாக்டர் சுதாகர் வரவேற்றார். இக்கண்காட்சியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் புத்தகத்தின் முதல் பிரதியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி பி ராஜ்குமார் வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வாசிப்பு என்றாலே நமக்குள் மிகுந்த உற்சாகம் பிறந்துவிடும். மதிய உணவு அருந்திவிட்டு உறங்கும் நேரம், மாலை தொலைக்காட்சிகளில் நாடகம் பார்க்கும் நேரம் ஆகியவற்றை இடையூறு செய்தால் நாம் பொறுத்து கொள்ள மாட்டோம். அதையும் மீறி இங்கு இவ்வளவு பேர் இங்கு வந்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார். கவிதாசனும் நானும் கல்லூரியில் சமகாலத்தில் படித்தோம். அவர் அப்போதிருந்தே நிறைய கவிதைகள் எழுதுவார். அப்போதே படைப்பாற்றல் மிக்க நல்ல நண்பராக அவர் இருந்தார். இன்று இவ்வளவு பெரிய பேச்சாளராக, கவிஞராக, எழுத்தாளராக கோவையில் அவர் பரிணாமித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வாசிப்பு, புத்தகங்கள் எல்லாம் போய்விடும், என்ன செய்வது என அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்த போது, தமிழும் சாகாது, வாசிப்பும் சாகாது, புத்தகங்கள் என்றைக்கும் இருக்கும் என்பதற்கு இந்த விழாதான் சாட்சி என்றார். கோவை புத்தக திருவிழா கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நான் எழுதிய 2 புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. ஒன்று வெற்றி உங்கள் பக்கம் என்ற தன்னம்பிக்கை கருத்துக்களின் குவியலாக வெற்றி உங்கள் பக்கம் நூல் வெளிவருகிறது. இன்னொன்று இதயத்தின் ஓசை என்ற கவிதை நூல் வெளிவருகிறது. கவிதையும் கட்டுரையும் 2 நூல்கள் இங்கே வெளிவருகிறது. இதுவரையில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல்கள் தனிமனித சக்தியை வளப்படுத்தி அவர்களை சாதனையாளனாக்க மாற்றும் முயற்சியில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் என்பதை உள்ளடக்கி தனிமனித முன்னேற்றத்திற்கான லட்சியம், தொடர் முயற்சி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது, சூழ்நிலையை சாதகமாக மாற்றி